களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதின நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை நான் உள்ளமாற நான் போற்றுகிறேன், புகழுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி நன்றியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட பேசுகிற நேரம் இது. அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை அளிப்பதாக இருக்கிறது. யோவான் 8:32 சொல்லுமே, உண்மையை அறிந்தவர்களாக இருங்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். விடுதலை அளிக்கும் என்று உண்மை, உண்மை என்றால் இறை வார்த்தை தான். யோவான் 17 உண்மை என்பது இறை வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிகிற பொழுது நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர் எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலை நான் பார்க்க முடியும். அதற்காகத்தான் கடவுள் இந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த தொலைக்காட்சிக்கு எவ்வளவு பண உதவி தேவைப்படுகிறது, ஆனாலும் கூட இந்த விழி தேவைப்படுகிறது. ஆனால் கூட கடவுள் தானே மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதுனாலே, பாசம் வைத்திருக்கிறதுனாலே அந்த மக்களுக்கு தன்னுடைய வார்த்தையை போக வேண்டும், அந்த மக்கள் விடுதலை பட வேண்டும் என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் உண்மையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா மக்களும் உண்மையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்பதற்கு, அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த விடுதலையின் வாழ்விலை கடந்து வருவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். நிலை வாழ்வு தருகிற வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். விடுதலை தருகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும். தாழ்ச்சியோடு கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள, உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டு நாங்கள் வாழ்ந்து அனுபவிக்க கிருபை செய்யும். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை வித்தியாசமான ஆசீர்வாதம் தான். நான் பைபிளை படிக்க இதெல்லாம் போயிட்டு வந்தது தான், அப்படியே போயிட்டு. இப்பொழுது நான் எல்லாம் நடக்கிறதெல்லாம் தூய ஆவியானவர் உணர்த்துகிறதானபடி, முந்துகிறதானபடி, நடத்துறதானபடி நடக்கிறது தான். நேற்று தினத்திலே இந்த செய்தியை கேட்ட சில சகோதர சகோதரிகள் போன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு என்ன உடம்பு சுகம் இல்லையா, இரும்பிட்டுலாம் செய்தி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமா, 68 வயசாச்சு, உடல் பலவனும் இருக்குதா தீயும் இல்லையா? சரி, இருந்தாலும் கூட தூய ஆவிலே பலன் தான். இந்த நாளிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆறுதலும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆறுதலும் ஆசீர்வாதம். ஏன்னா பலரும் பலவிதமான பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது தூயாவின் உணர்த்து கொண்டிருக்கிறார். ஏசியா புத்தகத்தில் 51வது வசனம் எனக்கு ஆண்டு காட்டி கொடுக்கிறார். ஏசியாவில் 51வது வசனம், அதுல 2வது வசனத்தை 3வது வசனத்தை நீ பாப்பன அருமையான ஒரு கருத்து இருக்கும்.
அந்த 2வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, 2வது வசனம் அந்த மோசேக்கு ஆபிரகாமுக்கு கடவுள் எப்படி செய்தார்? ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த மனுஷன், அவருக்கு கடவுள் எப்படி செய்தார் என்று நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க தான் அந்த 51 2வது சொல்லுது. ஆபிரகாம் இப்படிலாம் வாழ்ந்தாரு, கடவுள் எப்படி ஆசீர்வாதத்தை நினைச்சு பாருங்க. என்ன சொல்றேன்னாக்க, எப்பயுமே ஒரு முன் அனுபவத்தை வைக்கணும். அவங்களுக்குலாம் செய்யலையா? அவங்களுக்குலாம் அப்படி இருந்தாங்க, நோயெல்லாம் குணமாக்கலையா? அவங்க ஆண்டவர்கிட்ட இப்படி போனதுனா கடன் பிரச்சனை மாறலையா? அந்த குடும்பத்தார் நீ பார்க்கலையா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சாட்சியத்தை கொண்டு வருவது போல இந்த ஏசாயாவில் 51ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறிப்பிடுகிறார். 2வது வசனம் குறிப்பிட்டு அதே போல உங்களுக்கு நடக்கும், அதே போல உங்களுக்கு நடக்கும் சொல்லிட்டு தான் சொல்லி இருக்கிறார். அந்த 3வது வசனத்தை படிக்கணும். இப்போ ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார், பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார், பாலைவனத்தை ஏதோன் போல் அமைப்பார், அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார், அதன் பால் நிலங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் அமைப்பார், ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும், அங்கே காணப்படும். கண்டிப்பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். எங்க கத்த பார்க்கணும் புரியுமாங்களே? இந்த வசனத்தை படிக்கிற பொழுது, நான் கேட்கிற பொழுது உள்ள புக்கிட்டு போனதுக்கு தூயானதுக்கு. என் அன்புக்குரியவர்களே, தூயான் உணர்த்துறதுனால இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு முன்னாடி வைக்கலான்னு விரும்புகிறேன். தூயானவர் உணர்த்துகிறார், இந்த சாட்சியை சொல்லிடான்னு. அவர் சொல்லுங்க, அவர் தூயான தடுக்கிட அவர் என்ன சொல்ற கேட்கணும். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முறை ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. அந்த சகோதரி என்னை பார்க்கிற போது அழுதுகிட்டே சொன்னாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பொன் பிள்ளை 2 பசங்க, அவங்க வீட்டுக்காரரு இங்க வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா பயங்கரமான தண்ணி அடி மன்னர் பிடி இருக்கு. அந்த அவர் எப்ப காலையில போவார், நல்லா போவார். எப்ப திரும்பி வராரோ அப்ப புல்ல தண்ணி அடிச்சு தான் வருவார். வந்த உடனே வீடெல்லாம் அடிச்சு தூள் கலப்புவார். எல்லாம் என்ன பேசுறாரு, கெட்ட வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியாது, அப்படிலாம் பேசுவார். அடிப்பார், கோபம் போட்டு அடிப்பார், பிள்ளைகளை பிடிச்சி அடிப்பார். அதனால அந்த அம்மா அவங்க பிரதர், நான் ஒரு நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கொடி வேதனை சொன்னாங்க. அந்த சகோதரி அழுது சொல்லும் போது எனக்கு உள்ள பயங்கரமான எனக்குள்ள ஒரு பாரம் தான் வந்தது. என்ன மனிதன் தானே அவனுக்கு, ஐயோ பாவம் இவ்வளவு கொடுமையான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்க ஜோம் பண்ணுவீங்களாம்மா உங்க வீட்டுக்கு ஜோம் பண்றேன் பிரதர், என்ன பண்றது பிரதர், இந்த பிள்ளைங்க எல்லாம் படி வைக்கிறேன், எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அவரு என்ன பண்றாரு, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர், அவர் பார்த்தாவே எங்களுக்கு பயமா ஒன்னும் பேச முடியல. உங்க வீட்டுக்காரருக்காக நீ ஜோம் பண்ணுமான, உங்க வீட்டுக்கார மனம் மாறுவதற்காக ஜோம் பண்ணு சொன்ன, சில அறிவுரை எல்லாம் சொன்ன, இப்படி எல்லாம் நீ ஜோம் பண்ணு. எஸ்ஐக்கில் 26 இப்படி சொல்லிருக்கு, அவருடைய கல்ல ஆணையத்தை எடுத்துட்டு புதிய தருவன்னு சொல்லிருக்கிறாரு. அதுக்கு அப்படி ஒரு ஜெபம் பண்ணு. 2வது ஆண்டவர் இயேசு சொல்லிருக்கிறார், இவ்வித பிசாசுக்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறு ஒன்றிலும் போகான்னு சொல்லிருக்கிறார். அதனால நீ உபவாசத்தோடு கூட உன் கணவர் மனமாத ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். இந்த சகோதரி ஆரம்பித்தாங்க. இப்படி சகோதரி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, எங்க வீட்டில் மாடியில் தான் ஜெப வீடு, இறை மண்டாட்டின் வீடு வைத்திருக்கிறோம். அங்கே நாங்கள் பிரேயர் பண்ண எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற மகன், அவங்க வீட்டுக்கார் கணவர் காலையில் வேலைக்கு போற மனுஷன் என்ன பண்றாருனாக்க, அவர் போயிட்டு இருக்கிறார். காலையில் போகும்போது நல்லா போவார், வரும்போது தான் புல் அடி. போகும்போது மாடியிலேருந்து
இறை மன்றாட்டி வீட்டில இருந்து செய்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். குடிகாரர்களுக்கு இறையாட்சி இல்லை, உரிமை இல்லை. குடிகாரர்களுக்கு இறையாட்சியிலே உரிமை இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 10-20 சொல்லுகிறது. 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது. குடிகாரர்கள் விண்ணசை காண முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆட்சி அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு குடியை பத்தி அப்படி நானும் கிளாஸ் பிரசங்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் அந்த வழியா போறவரு காதுல கேட்டாரு, என்ன நான் போகும்போது இப்படி பேசுறாங்க, என்னை பார்த்தான் பேசுறாங்களான்னு. இல்லையே, அவங்களுக்கு இது சம்பந்தம் நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டான். குடிக்காரர்கள் மனம் திரும்பட்டும், ஆண்டவரை அனுபவிக்கட்டும் அந்த சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் கொண்டாருன்ட்டு போயிட்டார். அப்படியே வழியில் போயிட்டு அப்படி காதல் கேட்டுனே போயிட்டார். கொஞ்சம் போயிட்டார். போயிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு வரார். வருகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த டாஸ்மாக் கடையாண்ட போகணும், சாராய் கடையாண்ட போகணும்ன்ற ஒரு எண்ணம் வச்சு நான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இறைவசன வார்த்தை அவருடைய புத்தியத்தில் அப்படி பச்சாயிட்டு இருக்குது. கடைக்கு போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாது, இது ஒரு உறுதியான நிலையில போகல. அந்த மனுஷன் போகாம என்ன பண்றாருனாக்க, அந்த கடையில போயிட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுமோ அதுக்கு பிஸ்கெட்டு, அந்த மிக்சரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு, பையில போட்டு எடுத்துட்டு வர்றார். என் அன்புக்கூறுகளை இதை நான் சாட்சியை சொல்லுகிறது தான் துய நோத்தனா. வருகிற பொழுது வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பெரிய பிள்ளை பார்த்து அம்மா அப்பா வராருமா, அப்பா வர பிள்ளைங்க ஓடுவாங்க. அது அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா நீ குடிக்கலமா நல்லா வரான்னு. அப்படியான்ட்டு மனைவி முடிந்து வெளியே வந்து அந்த வாசப்படியா நின்று பார்க்குறாங்க. சரி, இந்த 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பையன் 2 பசங்க, 2 பேர் சின்ன பசங்க. இவங்க 2 பசங்களும் ஓடி போயிட்டு அப்பாவுக்கு எதிர்கொண்டு போயிட்டு அப்பா கை 2 பையனும் இந்த பையன் 2 பேர் பிடிச்சுக்கிட்டு வராங்க, திந்துக்கிட்டு அப்பா அப்பான்னு கொஞ்சிட்டு வராங்க. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சிக்கிட்டு வராங்க. இந்த சகோதரனுடைய உள்ளத்துல கண்கள் கலங்கி விட்டது. இதுவரை அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையில பார்த்ததில்லை. இவர் வீட்டுக்கு போனாரு. வீட்டுல மனைவி சொம்புல தண்ணி கொண்டாந்து கொண்டு கொடுத்தாங்க. மனசெல்லாம் இப்படியோ போயிட்டு இருக்குது. வீட்டுல உட்காந்தாங்க விட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு உட்காரும்போது பிள்ளைங்கள் எல்லாம் வந்துட்டு சின்ன பையன் எடுத்து அப்பா கையில வாயில ஊட்டுறதும் அப்படி பார்க்கும்போது அவன் கண்ணில் அப்படியே தண்ணீர் விட்டான். அந்த சகோதரன் சொன்னான், நான் இவ்வளவு நாளும் இது அனுபவிக்கவே இல்லை, என் பிள்ளைகளுடைய பாசமும் அன்பும் நான் அனுபவிக்கப்படவில்லை, என்னுடைய மனைவியுடைய பாசத்தை அனுபவிக்கப்படவில்லை கண்ணீரோடு கூட அந்த சகோதரன் சொன்னான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த இறைமன்றாட்டின் வீட்டிலே சொல்லப்பட்ட செய்தி தான் சொன்னான். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அங்கதான் நானும் போயிட்டு கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அந்த அம்மாவுடைய ஜெபமும் வேண்டுதலும் ஆண்டவர் கேட்டார். எப்படி ஒவ்வொரு சிந்தனை பண்ணி பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, அந்த குடும்பமா என்று ஒரு நாள் வந்தார்கள். அவர்களுக்கு நான் அந்த வார்த்தையில் நான் சொன்னேன், இனி உங்களுடைய வாழ்க்கை ஏதோ தொலைப்படா இருக்கும். அந்த 53ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் படிச்சுங்களா? அந்த 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஏதோன் போல அமைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏதோன் போல அமைப்பார் இருக்கு. அது பாலை நிலத்தை ஏதோன் போல அமைப்பார் இருக்கு. பாலை நிலம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் வறட்சி ஓடி பாலை நிலமா இருக்கிற வாழ்க்கை ஒரு ஏதோன் தோட்டம் போல அமைத்து பார்க்கிறோம். ஏதோன் தோட்டம் போடும்போது டக்குன்னு நமக்கு மனசில் வரணும். பழைய ஏற்பாட்டு காலத்து இந்த ஆதாம் வியாபார காலம் உட்காரும்போது அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பார்க்கணும். ஏதோன் தோட்டத்தில் எப்படி ஒவ்வொரு நாளும் கடவுளை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் எல்லாத்தையும் படைத்தார். ஆதாம் வியாபாரை உண்டாக்கி ஆதாம் வியாபால் நீ இவற்றை அனுபவித்துக் கொண்டு உண்டாக்கினார். அந்த நிலையிலே அங்க ஏதோன் தோட்டத்திலே அங்க கடவுள் ஆதாம் யாவல் எப்படி வந்து பார்க்க பண்ணாங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் எடுங்க.
தொடக்கம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல கடவுள் எப்படி வந்து அந்த ஆதாம் ஏவாளோடு சஞ்சரிச்சிருக்கான்னு பார்க்கணும். மென்காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவி கொண்டிருந்த ஓசையை கேட்டு பார்க்கணும். பிறகு கடும் மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவி கொண்டு. இந்த கருத்தை கொஞ்சம் என் அன்புக்குள்ளே விஞ்ஞான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லமா? நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பு பயங்கரம் வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த ஏதோ தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்தார். அந்த ஓசை, அவருடைய ஓசை அவர் வரும்போது இருக்கும். சிந்தனை பண்ணா எப்படி இருக்கும்? சிந்தனை பண்ண எப்படி இருக்கும்? இந்த கருத்தை நீ பார்க்கணும் பிரியமாவுளே. ஆண்டவர் அங்கே அந்த உறைவிடத்தை அமைத்தார். ஏதோ தோட்டத்திலே செயல்பட்டார். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் தான் செயல்படுகிற காரியமா இருக்கிறது. இது அந்த தொடக்க நூலில் பார்க்கிற பொழுது அங்க அப்படி பண்ணார் இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்தார்னு பார்க்கிறோம்ல. இந்த காரியத்தை லேவியர் ஆகமத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அழகா சொல்லப்பட்டு 26ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்க, அன்னைக்கு ஏதோ தோட்டத்தில் எப்படி அந்த ஆதாம் யாவர்கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்து பேசினாரோ அதே போல நான் வைப்பேன் சொல்லி இருக்கிறார். பார்க்கணும் 26ல 11ஆவது வசனம். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை, உங்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். அன்பு சகோதரமே, ஆண்டு சொல்றார், என் உறைவிடத்தை, நான் வாழ்கிற இடத்தை உங்கள் நடுவிலே நிறுத்துவேன் சொல்றார். பண்ண எங்கோ இல்ல, உங்கள் நடுவே உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுத்துவேன். நீங்கள் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன். நாம் அப்படியே ஆதாம் யாவாளோடு எப்படி எல்லாம் இருந்தோமோ அதே போல உங்களோடு கூட இருப்பேன் சொல்லுகிறார். என் அன்பு கூறுவுகளே, அன்பு குரலை சிந்திக்கணும். லேவியர் புத்தகத்தில் அப்படி சொன்னார்களவா? இதே கருத்தை அப்படியே பைபிள்ல ஒவ்வொரு பகுதியும் நான் படிச்சு வர அங்கங்க திருப்பி சொல்லிட்டே இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தை எடுங்க. எசேக்கியேல் ஆகமத்துல 37ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. தொடக்கத்துல அங்க ஆபிரகாம் அந்த ஆதாம் யாவாளுடைய கால சொல்லத்துக்காரன்ல அங்கிருந்து அப்படியே கொண்டு வரார் லேவியர்ல. அடுத்து எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுதுன்னு. என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார். என் உறைவிடத்தை அவர்கள் நடுவிலே வைப்பேன், அவன் நடுவிலே என் உறைவிடத்தை அவன் நடுவிலே இருப்பேன். பிரியமானவர்களே, அப்படியா சொல்லி தன்னுடைய உறைவிடத்தை கடவுள் மக்களோடு கூட உலாவணும், மக்கள் கடவுளை அனுபவிக்கணும். எப்படி இல்லைங்களா? பார்க்கணும் பிரியமான. எங்கேயோ கடவுள் அல்ல, கடவுள் அங்க கொண்டு வர்றாரு. எங்க எப்படி கொண்டு வரான்ட்டுக்கு இந்த கருத்தை அப்படி பைபிள் அப்படி ஒவ்வொரு பகுதியை பார்த்தனாக்க பைபிளுடைய கடைசி பகுதி திருவெளிப்பாடு. அந்த திருவெளிப்பாட்டுல கூட இதே கருத்து தான். ஆனா அது பின்னாடி வரனால கூட ஆனா கருத்தை அவங்க சொல்லி கொண்டு வர்றாரு பாருங்க. திருவெளிப்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துல திருவெளிப்பாட்டுல கடைசி பகுதி 21ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல இதே கருத்தை அங்கேயும் குறிப்பிடுகிறார். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம், மனிதர் நடுவே உள்ளது, மனிதர் நடுவே இருக்கின்றது, அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆணுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள், தன்னுடைய இறைவாக்கின வாயிலாக வெளிப்படுத்தின வார்த்தைகள், தன்னுடைய தூதர் வழியாக வெளிப்படுத்தின வார்த்தைகள். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் பிரியமானவர்களே. நான் அவருடைய
நான் அவர்களுக்குள் உறவிடத்தை அமைப்பேன், அவர்களோடு கூட உலாவுவேன், அவளோடு வாழ்வேன், உறவிடத்தை வைப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள், அவருடைய ஜனமாய் இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் சொல்லுகிறார். என் அன்புக்குறவுகளே பார்க்க அந்த ஏதோன் தோட்டத்தை பத்தி நான் அந்த பைபிள்ல 51ஆம் அதிகாரம் 3 ஏதோன் தோட்டத்தை வந்துருச்சு. அந்த ஏதோன் தோட்டத்தை பற்றி வச்சு போயிட்டே இருக்குது, விழாவுன்னு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு காரியம் பண்ணுங்க, அந்த கடவுள் நம்முடைய விழாவுன்ற பார்க்கும்போது அந்த பார்க்கணும். அந்த என்ன பண்ணணும், அந்த 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 முன்ன சாட்சி சொன்ன இல்லைங்களா, அந்த சகோதரன் குடும்பத்துல பார்த்தனாக்க எல்லாம் மாற்றம். அந்த சகோதரன் ஆவிக்குரிய ஜீவித்திலே வாழ்ந்து வளர்கின்ற ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடும்பமே பயங்கரமா இருக்கின்ற பிரிமாவுகளே, நான் பார்க்கணும் பிரிமாவுகளே. இதுல இந்த ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது நம்ம அந்த திருவெளிப்பாட்டில் 21 பார்த்தோம் அல்லவா, அது பாட்டுங்க. அடுத்து நீ பார்க்கும்போது கடவுளுடைய ஆவியான் உணர்ந்தான் இருக்கு. சரி, தயவு செய்து 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர்ல எடுத்து பாருங்க. அதுல அவர் சொல்வாரு, அந்த எங்க அவர் வாழ்றாரு, எங்க இருக்கிறாருன்னு கொண்டு வந்து நாம் ஜெபத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பிற்பகுதி பாருங்க. வாழும் கடவுளுடைய கோயில் நாமே என்று என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன். என் உறைவிடத்தை அவன் நடுவே நிறுவுவேன். அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ. கடவுளே கூறியிருக்கிறார் அன்றோ. வாழும் கடவுள் பார்க்கணும். ஒவ்வொன்று கருத்தை பார்த்தனா பயங்கரமான ஒரு கருத்தா இருக்கிற பிரியமாகுள்ளே. அந்த கருத்தை நீ பார்க்கும்போது அந்த ஆண்டவர் எங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிலையில பார்க்கும் பொழுது இந்த கோயிலிலே ஆண்டவர் வந்து அலைங்கிட்டு இங்கே அவர் அலைந்து கொண்டிருக்கிறது தான். அது ஒன்னு பார்க்கணும் பிரியமாகுள்ளே. நான் என் உருவடத்தை இங்கே வைப்பேன், இது என் கோயில். இந்த கோயிலில் அவளோடு கூட உலாவுவேன், அவளோடு இருப்பேன், அவர்களுடைய மக்களாய் இருப்பார்கள், அவருடைய தேவையில்லாம் நான் சந்திப்பேன், அவளை ஆசீர்வதிப்பேன், அவர்களுக்கு மகிமையை நான் தருவேன். இந்த கருத்தை நான் சாட்சி சொன்னதோடு கொண்டு வந்து உச்சக்கட்டமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லா மக்களும் கொண்டு வரணும். 1 கொரிந்தியர்ல பார்க்கிற பொழுது அந்த ஆலயத்தில் அந்த கடவுள் எப்படி செயல்பட 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்திலே 16 and 17 வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே கோயில். பார்க்கணும் அந்த வசனத்தை பார்க்கணும். பிற்பகுதி பார்த்து 17ஆம் வசனத்தை பிற்பகுதி பண்ணா கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில். இந்த கோயிலிலே ஆண்டவராகிய கடவுள் தன் தூய ஆவின் படியாக வந்து அமர்ந்து ஒரு உறைவிடத்தை அமைப்பார், அவர் உலாவி கடந்து போவார்ன்றதான் இல்லையா இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து ஏதோன் தோட்டத்தில் அவர் எப்படிலாம் செயல்பட்டார்ன்றது நாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கருத்து. இன்று உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் நம்முடைய எல்லாருடைய குடும்பமும் ஏதோன் தோட்டம் போல அமையணும். அவங்க சொல்றாரு 51 3 சொல்லப்பட்டது இல்லையா, ஆண்டவர் சீயோனை தேற்றுவார். இன்னைக்கு அவர் கண்ணோடு கவலையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வேதனை வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரமே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேற்றுகின்றார். பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆதரவளிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில எங்க பாலடைந்து போயிருக்கிறது, உன் கணவனா, மனைவியா, பிள்ளைகளா அல்லது தொழிலா, எதெல்லாம் பாலடைந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் ஆதல்படுத்துவார். வசனம் அந்த 51 மூலை சொல்லுகிறது, பயங்கரமான வசனம். ஆதரவளிப்பார். அந்த பிற்பகுதி பார்க்கிற பொழுது தான் பாலை நிலத்தை ஏதோன் தோட்டம் போல அமைப்பான்னு அதனை பார்க்கும்போது பாலை நிலங்கள் ஆண்டவரின் தோட்டம் போல ஆக்குவார்னு. ஆண்டவரின் தோட்டம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய தோட்டம் போல ஆக்குவார்.
அதுல அடுத்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இருக்கும், எல்லா குரலும் ஒக்களிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். சரி, அந்த வசனத்தை படிச்சா ஒன்னு பயங்கரம் கருத்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு கருத்து வரலாம். அந்த ஏதோம் தோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டு அடுத்த ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 2:9 படிக்கிற பொழுது அங்கே ஒரு கருத்து சொல்லியிருப்பார். தொடக்க நூல் 2:9 பார்க்கிற பொழுது அங்க ஒரு கருத்தை சொல்லி கொண்டு அந்த பின்னாடி பகுதி வேண்டாம், முன்னாடி பார்த்து பார்க்கலாம். 15 சொல்ல இருக்கு. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் ஆண்டவர் படைத்தார். எல்லா விதமான மரங்களையும் ஆண்டவர் படைத்தார். அது பார்க்கணும் இருக்கு. அந்த தோட்டம்னா சும்மா தானே, அது ஆண்டவரின் தோட்டம்னு சொல்லு. அந்த ஆண்டவரின் தோட்டம், ஏதோ தோட்டம், ஆண்டவருடைய தோட்டம். கருத்து பார்க்கணும். ஆண்டவர் கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா மரங்களையும் படைத்தார். எல்லா மரங்களும். இன்று என் அன்பு கூறுகளே, அந்நேரத்தை சொன்ன அதே சாட்சியத்தை அப்படி நான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கடவுளுடைய சொல்லப்பட்ட இல்லவா நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி படிக்கிறாங்க தெரியுங்களா? எப்படி படிக்கிறாங்க, எவ்வளவு கீழ்ப்படிதல், எவ்வளவு அன்பான போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா உட்காந்துட்டு அந்த பிள்ளைகளோட கூட கூடி வந்து எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு இந்த பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. பைபிள் படிச்சுட்டு இருக்கும். பைபிள் இப்படிலாம் வசனம், அப்பா ஒரு வசனம், இந்த அப்பா கொஞ்சம் படிப்பாரு, அம்மா கொஞ்சம் படிப்பாங்க, பிள்ளைங்களை ஒவ்வொருத்தர படிப்பாங்க. படிச்சுட்டு இருக்கு. அப்பா பையன் சொல்லுவானா, அந்த பையன் சின்ன குட்டி பையன் சொல்லுவானா, இப்போ அவன் வந்துட்டு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன். அந்த பையன் சொல்லுவானா, எனக்கு அப்பு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொல்லுவானா. உனக்கும் மத்திய தம்பி எனக்கும் பிடிச்சதுன்னு சொல்லுவாரான். அப்போ பாவம் அது கேட்கணும். ஏன்னா அன்புக்குள்ளே அந்த குடும்பம் பார்க்கணும். அப்படி அவங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. நான் அந்த காரியத்தை பார்க்கும்போது கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனம், அந்த 22 அந்த கலாத்திர 22ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியை படிச்சு 23ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் வார்த்தையோட முடிக்க பார்க்கலாம் பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த நல்ல கனி என்று ஆண்டவர் ஏதோ தோட்டத்தில் உண்டாக்குன கனி, நல்ல கனி பார்ப்பதற்கும் அழகானது சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த கனி எப்படின்னு பார்க்கணும். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். தோட்டத்தில் இருக்கிற மரத்துல இப்படி எல்லாம் கனிகள் இருக்குதுயா. இன்று நமக்குள்ளாக இப்படிப்பட்ட கனிகள் ஆவிக்குரிய இங்க வந்தாரே, இங்க வந்து தங்கினாரே, அவர்கள் நான் தங்குவேன், அவர் கோயிலா இருப்பார்கள், அவர்கள் இருந்து என் மக்களா இருப்பார்கள், நான் கடவுளா இருப்பேன் சொன்னாரே. அவர் வந்து உணர்த்துகிறபடி நம்முடைய சொல் செயல் கடந்து வருவதுதான் பொருள். அதுதான் பொருள். அவர் வந்து அன்பே கடவுள், இந்த அன்பே கடவுளானவர் இங்க வந்து அமர்ந்து அவங்க அதை அப்படியே கொண்டு வரு, அவர் இயக்கிறபடி நான் வாழ்வது செயல்படுவதுதான் அதை பொருட்டாம அன்பே கடவுள். அன்பு வெளியாகிறது பார்க்கணும். அந்த ஒவ்வொருக்குள்ள படைக்கணும். இந்த கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, எப்படி விஷயம் கட்டத்தில் பண்ண தன்னடக்கம் இல்லாத நிறைய பேர் எப்படி எல்லாம் போயிட்டுக்கிறாங்க. இந்த கனி இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும். இந்த கனி நல்ல கனி கொடுக்கிற உங்க குடும்பத்தில் எல்லாருக்குள்ளும் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற இப்ப கணவன், நான் சொன்ன கணவன் மனைவி பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க சொன்னீங்கல்ல, அவங்க 3 பேருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு கனி இருக்கிற பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஏதோ தோட்டம் போல இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு இருக்கிற பொறுமை வேற யாருக்கும் இருக்க முடியாது. பொறுமை என்கின்ற கனி அங்கே விடுகிறது. அந்த சின்ன பொண்ணு இருக்கிறாள், அந்த பொண்ணுக்கு பார்த்தனா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, அவளுக்கு இருக்கிற அன்பு தன்னுடைய தம்பி மார்மலை எவ்வளவு அன்பா இருக்கிறது இருக்குல்ல, அன்பு என்கிற கனி அங்கே வெளியிட்டு கொண்டு இப்படி ஒவ்வொரு கனிகளும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு சாட்சியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால்,
அது சொல்றேன்னால் நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ தோட்டம் போல அமையப்பட வேண்டும், ஆணுடைய தோட்டம் போல அமையப்பட வேண்டும் என்பதுதான். ஆணுடைய தோட்டம் போல அமையணும். இன்னைக்கு பார்க்கணும், எல்லாம் வெறுப்பும் பகைமையும் சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் பிளவும் அடியும் உதையும் குத்துமா இருக்கிறது. இதெல்லாம் எங்கே? இதெல்லாம் எங்கே? என் அன்புக்குருகளே, நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டுடைய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாறணும். ஆண்டுடைய கனிகளை கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கடந்து வருகிற பொழுதுதான் அங்கே ஆசீர்வாதமான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். கனிதரும் வாழ்வுன்னு பார்க்கணும். இந்த கனிதரும் வாழ்வு, இன்னைக்கு இந்த கனிதரும் வாழ்வுன்னு பார்க்கிற பொழுது நான் இந்த தொலைக்காட்சியில கூட நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். கனிதரும் வாழ்வுன்னு கொடுத்து செய்தி கொடுத்திருக்கிறேன். நல்ல இந்த கனி கொடுக்காத மரம் எப்படி, நல்ல கெட்ட கனி கொடுக்கிற மரம் எப்படி, நல்ல கனி கொடுக்கிற மரம் 3 விதமான டைப்ல கொடுத்திருக்கேன். கனி கொடுக்காத மரம், கெட்ட கனி கொடுக்கிற மரம், நல்ல கனி கொடுக்கிற மரத்தை பத்தி நான் டிவி கொடுத்திருக்கிறேன். பாருங்க, எப்பனா உங்களுக்கு யூடியூப்ல போட்டு பார்த்தானாக்கா அதெல்லாம் வரும், எடுத்து நீ பார்க்கலாம். கடந்த நாட்கள்ல ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஃபாதர் போன் பண்ணி சொன்னார், கருத்தந்தை சொன்னார், பிரதர் நீங்க கொடுக்கிற ஒரு செய்தி எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது என்று. ஹைதராபாத்தில் இருக்கிற அருத்தந்தை, ஒருவேளை இந்த நேரத்தில் கூட அவரு கேட்கலாம். அன்றைக்கும் பிரியமானவர்களே, அவர் சொன்னார், உங்களுடைய செய்தி எல்லாம் நான் அப்படி வச்சிருக்கிறேன், எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சொன்னார். இதை நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை என் பிரியமாவுகளே, ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். எல்லாம் எடுத்து பயன்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தனாக்க தொலைக்காட்சி ஊடகம் எல்லாம் அதிகமாக வளர்ந்து போய்கொண்டிருக்கிறது. எதற்காக? கடவுளுடைய நற்செய்தி போவதற்காக. பிரைஸ் தி லார்ட். சரி, நான் முதலில் கொண்டேன், ஆண்டவர் அந்த ஏதோன் தோட்டத்திலே உலாவுவதை குறித்து நான் சொன்னேன். அந்த விழா வருகிற பொழுது எப்படியெல்லாம் உணர்வு உண்டு என்று சொன்னேன். இன்று அந்த ஆண்டுடைய ஏதோன் தோட்டத்திலே எப்படியெல்லாம் கண்களுக்கு பார்ப்பது அந்த கண்கள் அந்த கண்ணுக்கு அழகாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனிக்கு தருகிற மரங்களை ஆண்டவர் நம்மிலே உருவாக்குவார். நம்முடைய வீடு ஒரு குடும்பம் ஒரு ஏதோன் தோட்டம் போல இருக்கணும். நம்முடைய ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, நான் இங்க கொண்டு போவது, நான் ஏதோன் தோட்டத்தை அங்க போயிட்டேன், அங்க காட்சி அப்படியே பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்த ஒரு கருத்தை நீ பார்க்கணும். 9ஆம் வசனம் படிச்சோம். அடுத்து 10ஆம் தொடக்கநூல் 2ஆம் அதிகாரத்துல 10ஆவது வசனம் படிங்க. தொடக்கநூல் 2ஆம் அதிகாரத்துல 10ஆவது வசனம் படிக்கணும். தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதோனில் இருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்பு மிகு ஆறுகள் ஆயிற்று. தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்கு ஏதோனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறு பிரிவுகளாக மிக ஆறுகளாக ஓடிதன் பார்க்கிறோம். ஏதோனிலிருந்து ஆறு ஒன்றுக்கு அப்படியே ஓடி அது 4 பிரிவா பிரிஞ்சு அது தனியா ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆறு சொல்லும்போது அந்த அடுத்த வசனம் படிங்க பிரதர், அருமையா இருக்கும் சகோதரர், படிங்க. முதலாவதன் பெயர் பீசோன். இது கபிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது. அங்கே பொன் விளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பார்க்கணும், அங்கே பொன் விளையும் இருக்கு. இன்னைக்கு நான் பார்த்தேன்னா தண்ணி எங்க வருது, எங்க போயிட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இதனுடைய மறைப்பொருள் என்ன என்று பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏதோன் தோட்டத்திலே ஏதோனிலிருந்து ஆறு ஒன்று புறப்பட்டு ஆண்டோடம் இருந்து ஒரு ஆறு புறப்பட்டு போகிறது. எசேக்கியேல் ஆகமத்திலே 47ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பார்க்கணும். ஆண்டுடைய ஆலயம் கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த ஆலயத்தில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது என்று, நதியாக புறப்பட்டு ஓடுகிறது என்று எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே நீங்க அப்புறமா எடுத்து படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை.
ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம். கடவுள் அவர் சொல்றாரு, இயேசு சொல்வாரு, நாமே ஆலயம். இந்த ஆலயத்தை இடித்துடுங்க, நான் 3 நாள் எழுப்பேன்னு சொல்வார் இல்லையா? அந்த ஆலயம், ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, வளப்புறம் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, அது ஆறாக ஓடியது சொல்லப்பட்டு. அந்த ஆத்திலே தான் என்னை கணுக்கால அளவு, முழங்கால அளவு, இடுப்பளவு, நீந்தி போகிற அளவுக்கு என்னை அழைத்து செல்வார் என்று அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். ஆண்டவர் சித்தமானால் இந்த கருத்தை நான் மீண்டும் உங்களோடு கொடுப்பேன். ஏற்கனவே கொடுத்திருப்பேன் போல் நினைக்கிறேன். அப்படி கொடுத்திருக்கிறேன். டியூப் பாருங்க, கொடுத்திருக்கிறேன். இன்னும் கூட தூய உணர்த்து வரானால் அதை மீண்டும் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நதி அப்படி போயிட்டு இருக்கு. அந்த நதி என்று பார்க்கிற பொழுது அந்த நதியை எங்கிட்ட பார்க்கணும் என் அன்புக்குரியவர்களே. அந்த நதியிலே கடந்து போகிற பொழுதுதான் தோட்டத்தினுடைய அந்த மரங்கள் எல்லாம் வாழ்ந்து வளர்கிறது தான். ஏதோ தோட்டத்தில் நதியில் புறப்பட்டு போகிறது சொல்லப்பட்டிருக்கும் போது அங்கே மரங்கள் எல்லாம் அது செழுமையா போகிறது தான். திருப்பாடல் 1:3 வசனத்தை படிங்க. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். அவர் நீரோடை நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்திலே கனி தந்து என்றும் பசுமையா இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். என்றும் பசுமையா இருக்கின்ற மரத்துக்கு ஒப்பாய் இருப்பார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே வச்சுக்க, அந்த இடத்துல திறப்பட வேண்டாம், அப்படியே வச்சுக்கிட்டுங்க. நான் சொல்ல பார்க்கணும் பாருங்க. 1:3 வசனம் சொல்லப்பட்டனா அவர் நீரோடை யாரு அதுக்கு முன்ன வசந்த படிக்கணும். என்ன அதுக்கு முன்ன யாரு அப்படி நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பாருன்னு சொன்னா யாரு அப்படி இருப்பாங்க? அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கிறவர் தான் நீரோடை நடப்பட்ட மரம் போல இருப்பார் என்று அங்கே திருப்பாடலாசிரியர் குறிப்பிடுகிறார். ஆண்டுடைய வசன வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி கடைபிடிக்கிற பொழுது நீரோடை ஓரம் நடப்பட்டிருக்கிற ஒரு மரம் போல இருப்பாங்க. அந்த மரம் நீரோட இருக்கிற மரம் மட்டும் செழிப்பா இருக்கும். பருவ காலத்தில் செழிப்பு கணிதம் செழிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நினைச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, பார்க்கணும். ஒரு ஆற்றங்கரை ஓர தண்ணி ஓடுற ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு மரம் இருக்குது என்று வச்சுங்க. அந்த மரம் எப்படி இருக்கும்? செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல வறண்டு போய் இருக்கிற ஒரு கட்டாந்தரையில ஒரு மரம் இருக்கு. அது எப்படி இருக்கும்? காஞ்சி போயிட்டு இலையெல்லாம் உளுந்து குச்சும் கோளுமாய் இருக்கும். ரெண்டும் பார்க்கணும். ஆத்து ஓரம் ஓடுகிற அந்த ஆத்து ஓரம் தண்ணீர் ஓடுகிற அந்த கரை ஓரம் வைக்கிற மரமானது செழுமையா இருக்கிறது. இங்க பார்த்தனாக்க கட்டாந்திருக்க மரம் ஒண்ணுமே இல்லை. அங்க சொல்வது என்ன? ஆண்டுடைய வசனத்தை தினமும் வாசித்து சிந்தித்து தியானித்து கடைபிடிக்கிறவர்கள் அவர் ஆற்று ஓரம் நடக்கின்ற மரமாக இருப்பார்கள். அப்படி என்றால் இதுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இந்த அனைவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை இல்லையா? பார்க்கணும். ஆசீர்வாதம் இல்லை, செழுமை. தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடல்நலத்திலே ஒரு செழுமை, பொருளாதாரத்திலே ஒரு செழுமை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு செழுமை கொண்டு வரணும். கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு நாளும் விபிலியத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து கடைபிடித்து வருகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வாசித்து கடந்து வரும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை. என் அன்புக்குள்ளே நாம் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒப்புக்கொடுங்க ஐயா, ஒப்புக்கொடுங்க. அதனால தான் நான் நேற்றுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த குடும்பம் இன்னைக்கு அப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் படகு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படினாலாக அவங்களுக்கு அவங்க குடும்பம் ஒரு செழுமையான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. எல்லா குடும்பங்களும் அப்படி வரணும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம், சித்தம், திட்டம். அதுக்காகத்தான் இந்த நற்செய்தி சாட்சியத்தின் மூலியமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி,
ஏதோம் தோட்டத்திலே ஏதோம் தோட்டம் போல ஆக்குவான்னு சொல்லப்பட்ட இல்லைங்களா? அந்த ஏதோம் தோட்டம் போல ஆக்குவார். அது ஆண்டோட தோட்டம் போல இருக்கும் என்று ஏசாயாவில் 51 3 படிச்சீங்கல்லவா? அந்த ஆண்டோட தோட்டம் போல ஆக்குவார், மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதிலே காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. குழி இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சியும் அக்களிப்புன்னு சொல்லுகிற பொழுது அதே அதிகாரத்துல அந்த 51ஆம் அதிகாரத்துல அப்படியே படிச்சு இதை படிச்சா பயங்கரமா இருக்கும். 51 11ஆம் வசனம், ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டு சீயோனுக்கு வருவார்கள். முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கும். முடிவில்லா மகிழ்ச்சி அவர் தலைமையிலே தங்கும். அக்களிப்பும் அகமகிழ்வும் அடைவார்கள். துயரமும் பெருமூச்சும் ஒழிந்து போகும். என் அன்புக்குள்ளே இதுதான் ஆசீர்வாதமான காரியங்களே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாரும் என்ன வாருங்கள் சொன்ன ஆண்டவர் இது பண்றதில்லை. அவர் எல்லாம் நம்ம மாத்தி நமக்கு ஆசீர்வதிக்க சித்தமல்லவர தான் இருக்கிறார். கொடுக்கணும் இல்லையா, பார்க்கணும் இல்ல, அனுபவிக்கணும். ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், பிசாசின் பிடியிலே பாவத்தின் அடிமந்தத்தில் இருக்கிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சீயோனுக்கு வரட்டும், அவர்கள் எக்காலம் முடிய துடி பாடி பொய்து திட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு ஆண்டவரை அனுபவித்து வாழ்கிற நம்மளே கொண்டு வர பணம் பிரிமாக்குள்ளே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க வச்சுங்களேன், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சந்தோஷமா ஆடி பாடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, எந்த ஒரு பிரச்சனை சந்தோஷமா ஆடி பாடிட்டு எப்படி இருக்கும் நமக்கு? ஆனா அக்கா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நோயில்லை, நோக்கடலை, பிரச்சனை, போராட்டம், கவலையிலே கன்றில் நின்று நல்ல சந்தோஷமா அவர்கள் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த நாளில் நம்மோடு அவர் பேசுகிறார். ஏதோம் தோட்டம் போல நான் இருப்பேன். ஏதோம் தோட்டத்தில் எப்படி உலாவி வந்து அதே போல என் மக்களுடைய இதயத்திலே வந்து நான் உலாவி கொண்டு இருப்பேன். அவர்கள் நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மரங்களாக இருப்பார்கள். அவங்க நதி தூய ஆவி என்கிற பரிசுத்த ஆவியின் ஜீவ நதி புறப்பட்டு போகும். அந்த ஓரத்தில் வாழ்கிற அந்த மக்கள் நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மரங்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் தானே இதை செய்யணும். ஒப்பு கிடைக்கலாம். இதை பழகுவது பயங்கரமான கருத்து. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாம் என்னோடு கூட இணைந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே ஒப்பு கிடைக்கலாம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அனைவருமே மகிழ்ச்சியாய் இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் தானே பேசிக்கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். மகனே நீ மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷத்தா இருக்கணும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில செய்தி கேட்கிற ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு இடர்பட்டு எந்தாவது அவருடைய வாழ்க்கையில அவர் உடல் ரீதியில் ஏதாவது பிரச்சனை போராட்டம் இருக்குமானால், நோய் நோக்காடு இருக்குமானால் அதெல்லாம் சுகப்படுத்துங்க அப்பா. அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் ஏதாவது கவலை கண்ணீர் துக்கமான காரியங்கள் இருக்குமானால், பிரச்சனை போராட்டம் இருக்குமானால் அதெல்லாம் மாற்றுங்க அப்பா. மாறாவை மதுரமாக மாற்றியது போல அவனுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எதுக்கெல்லாம் அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இன்று கொடுக்கப்பட்ட இந்த செய்திகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்து அனுபவிக்கின்ற ஒரு செய்தியா இருக்கும்படியாக செய்திருந்தோம். ஏதோ தோட்டம் போல
நான் செய்திருவேன் சொன்னீரே, ஆண்டுடைய தோட்டம் போல இருக்கும் என்று சொன்னீரே, அப்படியா ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீ தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே நீர் ஆசீர்வதினும், அவளை பாதுகாத்துக் கொள்ளும், அவரை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆட்சி வருவதற்காக அவளை பயன்படுத்தி செயல்படுத்துவீராக. எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்